ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை கூட, பொங்கல் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சாதத்து கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம எல்லாத்தையும் வேக போட்டு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்ய கற்றுக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்துருக்கோம். நீங்கள் பாசிப்பருப்பு இருந்தால் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து வெறும் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அதில் வந்து 2 தக்காளி பழத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. 4 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் எது இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவை ஆட் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு, காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு இருக்கதா போதுமா என்னன்னு பார்த்துக்கலாம். தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு, காய்கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரை இப்போ சாம்பார் திக்காக இருந்தால் இப்போ நம்ம தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.